உலகத் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யும் ஒயிட் ஆனியன் வச்சு நம்ம ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறோம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுப்போம். இந்த ஒயிட் ஆனியன் வந்து ஆன்டிபயோட்டிக், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உற்பத்தி செய்யும். வெள்ளை அணுக்களை நம்ம உற்பத்தி பண்ணாதான் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உருவாக்கும். இந்த ஒயிட் ஆனியன் யாரெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆறாத புண்ணாக இருந்தாலும் ஒரே வாரத்தில் ஆற ஆரம்பிச்சிடும். வாங்க, இப்போ இதுக்கு வந்து நமக்கு முதல்ல வந்து தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கரைச்சல். இந்த கரைச்சல் வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு நான் வந்து ஒரு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ ப்ராசஸ்க்குள்ளே போவோம். இந்த புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 40 ml ஊற்றிருக்கேன். இப்போது ஃப்ளேம் ஹையில் இருக்குது. ஒயிட் ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 3 தக்காளி தேவைப்படுது, அதையும் கட் பண்ணி வச்சுப்போம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு முழு வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணாங்க. இந்த வெள்ளை வெங்காயம் கிடைச்சதுன்னா மறக்காமல் இந்த ஒரு டிஷ் வந்து செய்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம இப்போ பண்ணுறது அந்த மாதிரி தான். கறிவேப்பிலை ஒரு 3 மலைப்பூண்டு, 3 பல்லு. ஃப்ளேம் ஹையில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுப்போம். எவ்வளோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குவோம். ஏன்னா பூண்டை போட்டிருக்குறோம். அந்த பூண்டும் வெங்காயமும் இதில் கம்பைன் ஆகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுவோம். நான் வந்து ஒரு 4 மீடியம் தக்காளி நான் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போடுவோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் விதையெல்லாம் எடுத்துருக்கேன், வெறும் ஃப்ளஷ் மட்டும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போடுவோம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதும்
இதில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது செய்து வச்சுக்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் எதோடு வேணாலும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, ரைஸு, அதுலேயும் புழுங்கல் அரிசி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டு மூடிட்டு 1 நிமிஷம் வைப்போம். ஹைலியே இருக்கட்டும் 1 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம இந்த கரைசலை ஊற்ற போகிறோம். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு டீஸ்பூன் உப்பு, இதில் இப்போ இந்த பச்சை வாசம் போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வந்ததுன்னா நம்மளுடைய இந்த ஒயிட் ஆனியன் புளிக்குழம்பு ரெடி அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டை மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட் போடுறேன் நான், பிரைட்னஸை பார்க்கலாம். தெரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் இதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அவ்வளோக்கு நல்லது. நல்லெண்ணெய் வந்து நரம்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. யாருக்காச்சும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க டெய்லி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்களுடைய ருட்டீன் காஃபி, டீ வேறு எதாவது குடிக்கிறதுனா குடிக்கலாம். பட் இது வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தால் கலப்படம் இருக்கும். அதுவே உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லாம் திட்டமாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி செய்து வைங்க. இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியிலே கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு குழிக்கரண்டியில் ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடலாம்.
அவ்வளோ நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்த்தாலே தெரியும். நம்ம வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. திக்னஸ்க்கு எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த மல்லித்தூள் தான், தனியாத்தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மல்லித்தூள் தான். ஸோ நீங்கள் கறி குழம்புக்கு கூட மல்லித்தூள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு திக்னஸ் வந்துடும். தேங்காய் வந்து சில பேருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மல்லித்தூள் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு புது ரெசிப்பியில் சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.